பாகிஸ்தான் நமது இந்தியா மீது நதிநீர் தர மறுக்கிறார்கள் என்று ஒரு புகாரை அளித்திருக்கிறது. ஐயா ஹரிஸ் அவர்கள் அதற்கு இந்தியாவின் சார்பாக தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Water Treaty 65 years ago in good faith. The preamble of the treaty describes that the treaty was concluded in a spirit of goodwill and friendship. Throughout the 6.5 decades, Pakistan has violated the spirit of the treaty by inflicting 3 wars and thousands of terror attacks on India. In the last 4 decades, more than 20,000 Indian lives have been lost in terror attacks, the most recent of which was a dastardly targeted terror attack on tourists in Pahalgam last month. India has shown extraordinary patience and magnanimity throughout this period. Pakistan's state-sponsored cross-border terrorism in India seeks to hold hostage the lives of civilians, religious harmony, and economic prosperity. இதுவரைக்கும் 20,000 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 3 முறை பாகிஸ்தான் மீது போர். சிந்து நதிநீர் போகக்கூடிய அந்த அணைக்கட்டை பல முறை பராமரிக்க வேண்டும், மராமத்து செய்ய வேண்டும் என்பது நம்முடைய அக்ரிமெண்ட்ல இருக்கு. வணக்கம். ஐக்கிய நாடு சபையில் பாகிஸ்தான் நமது இந்தியா மீது நதிநீர் தர மறுக்கிறார்கள் என்று ஒரு புகாரை அளித்திருக்கிறது. அதற்கு நமது நாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஐயா ஹரிஸ் அவர்கள் அதற்கு இந்தியாவின் சார்பாக தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்த ஒவ்வொரு தகவலும் அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. 1960 நதிநீர் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். கடந்த 40 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் 20,000 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. என் உடன் பிறந்த சகோதரர்கள் 20,000 பேர் கடந்த 40 ஆண்டுகளில் பயங்கரவாதிகளாலும் தீவிரவாதிகளாலும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஐநா சபையிலே நமது பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை கேட்கும் போது மிக அதிர்ச்சியாக இருக்கிறது. இதுவரைக்கும் 3 முறை பாகிஸ்தான் மீது போர், ஆயிரக்கணக்கான தடவை தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் எல்லை மீறிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இப்படி பல தடவை செய்யும் போது கூட நாம் பொறுமையாக இருந்து நாம் அவர்களுக்கு பல முறை எச்சரித்திருக்கிறோம். ஆனா எச்சரிக்கை எதையுமே அவங்க பின்பற்றவே இல்லை. அவங்களுடைய நோக்கமே வேறதான் இருந்திருக்கே தவிர நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லக்கூடியதை எதையுமே அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்னைக்கு ஐநாவில் நமது பிரதிநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஹரிஸ் அவர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிந்து நதிநீர் போகக்கூடிய அந்த அணைக்கட்டை பல முறை பராமரிக்க வேண்டும், மராமத்து செய்ய வேண்டும் என்பது நம்முடைய அக்ரிமெண்ட்ல இருக்கு. பல முறை நம்ம கேட்டிருக்கிறோம்.